உக்ரைனை பாதுகாக்க 50 நாடுகள். இது ரஷ்யா உக்ரைன் வார் அப்டேட்னு நினச்சிடாதீங்க. முக்கியமான ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம படித்தோம், பிளாக் ராக். அந்த பிளாக் ராக் எப்படி உக்ரைனுக்கு பின்னாடி இருக்காங்க, உக்ரைனுடைய இயற்கை வளத்தை எப்படி இந்த பிளாக் ராக் நிறுவனம், வேன்கார்ட் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல 2 இல்லாட்டி 3 காணொலிகளை பதிவு பண்ணியிருப்பேன். அப்படின்னா இப்போ தானிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறதுல உக்ரைன்லேருந்து எப்படியாவது தானிய ஏற்றுமதி வேறு நாடுகளுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது. இல்லைப்பா, தானிய ஏற்றுமதி என்னையால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. இல்லை, நீ தானிய ஏற்றுமதி செஞ்சுதான் ஆகணும், முடியாது, செஞ்சுதான் ஆகணும், முடியாது இப்படின்னு சொல்கிற இந்த ஒரு யுத்தம் இவங்க ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உக்ரைனுக்காக 50 நாடுகள் இருக்காங்க. அப்போ 50 நாடுகள் சேர்ந்து இதை செய்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சில பல நிறுவனங்கள் செய்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் உக்ரைனில் அவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வலு சேர்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது வெறும் 1 இல்லாட்டி 2 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களால் நம்ப முடியுதா? பிளாக் ராக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை 3 ஸ்டேஜஸாக நம்ம பிரிக்கலாம். முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல தான் சோவியத் யூனியன் ரஷ்யாவிடம் இருந்து உக்ரைன் தனியாக மாறுது. எப்பா, நான் தனி நாடு, நீ சிதறண்டு போயிட்ட, நான் தனி நாடாக உருவாகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜ் 1992 2013 2014 வரை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் இது சுதந்திரம் அடைஞ்ச உக்ரைன். அடுத்ததா 2014 பிப்ரவரி 24 2022, அதாவது இந்த யுத்தம் தொடங்குது பார்த்தீங்களா, அந்த யுத்தம் தொடங்குற அந்த தினம் வரை அது ஒரு செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 3வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ். இதையே 3ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உக்ரைன் தனி நாடாக மாறிவிட்டது. உக்ரைன் தனி நாடாக மாறி இருந்தாலும் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறதுல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் 2014 உக்ரைன் கிரீமியா அப்படிங்கிற பிரச்சனை, கிரீமியா அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. உடனே அதில் ஒரு பெரிய விரிசல் அப்படிங்கிறது வருது. கிரீமியா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் தமிழ் பட்சத்தில் விரிவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா உலகம் இல்லாட்டி மேற்குலகம் காண்பிக்கிற உண்மை கிடையாது கிரீமியா. அதுக்கு பின்னாடி ரஷ்யாவினுடைய அந்த அனெக்சேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கும் வேறு சில காரணங்களும் இருந்தது. ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ, நம்ம பார்க்கக்கூடிய வரலாறுக்கும் 2 பக்கங்கள் இருக்குது. இப்போ உக்ரைனில் நிறைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய நாடுகள், நிறைய நாட்டு மனிதர்களுடைய பணம். ஏன் இப்போ நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கீங்க, அமெரிக்காவில் இருக்கீங்க, கனடாவில் இருக்கீங்க, இப்படின்னு சொல்கிற பல நாடுகளில் டிபி ட்ரூப்ஸ் இருப்பீங்க. நீங்கள் கொடுக்குற உங்களுடைய வரிப்பணம், ஈவன் இந்தியா கொடுக்குற ஒரு வரிப்பணத்தில் ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கூட உக்ரைனுக்கு போயிருக்கு. அப்போ உக்ரைனில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய இயற்கை வளம் அப்படிங்கிறது தான். இந்த இயற்கை வளம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக யூரோப்பை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ் அப்படிங்கிறது நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா. நிலக்கரி அதிகமாக இருப்பது எங்கே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில் தான். வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய நிலக்கரி அளவு அப்படிங்கிறது 7th லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7வது நாடு இந்த கோல் ரிசர்வ் அப்படிங்கிறதுல 7வது நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன்கிட்ட கிட்டத்தட்ட 34 பில்லியன் டன்ஸ் ஆஃப் நிலக்கரி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் உக்ரைனுடைய நிலக்கரியை பிற்காலத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் சரி, இல்லை உக்ரைன் இந்த நிலக்கரியை நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சில நாடுகள் உதவி செய்கிறாங்க அப்படின்னு நினைச்சா கூட சரிதான். இப்போ நீ சொல்லக்கூடிய நிறைய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதெல்லாம் சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்திலேயே சோவியத் யூனியன் ரஷ்யாவே கண்டுபிடிச்சி உக்ரைனுக்குள்ளே இவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்குது, நிலக்கரி இருக்குது, இன்னும் பல நான் சொல்லக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வேணும்னா ரஷ்யா சொல்லியிருக்கலாம், நீ தனி நாடாக போயிட்ட, இல்லாட்டி 1992 பிறகு உன்னுடைய இயற்கை வளம்லாம் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொந்தம் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே செய்யலை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அயன் ஓர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அயன் ஓர் இல்லாட்டி இரும்பு தாது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இரும்பு தாது அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே அதிகமாக லார்ஜஸ்ட் அயன் ஓர் இருக்கக்கூடிய 3 நாடுகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று ரஷ்யா, அடுத்ததாக இருக்கக்கூடியது உக்ரைன். இந்த 3 நாடுகளில் தான் லார்ஜஸ்ட் அயன் ஓர் அப்படிங்கிறது இருக்குது. 3வதாக நம்ம பார்க்க வேண்டியது மேங்கனீஸ் அப்படிங்கிறது தான். மேங்கனீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு அந்த 3rd ஸ்டேஜ் தொடங்குறதுக்கு முன்னாடி வர 10 நாடுகள் மேங்கனீஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒத்த நாடு யாராக இருப்பாங்க?
உக்ரைனா தான் இருந்தாங்க. அடுத்ததா இருப்பது டைட்டானியம் தான். இந்த டைட்டானியத்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் தான் 20% ஆஃப் வேர்ல்டு டைட்டானியம் ஓர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். 100 கிலோ டைட்டானியம் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு நாடிடம் இருந்து 20 கிலோ எடுக்கிறோம். மீதம் இருக்கும் அனைத்து நாடுகளிடம் இருந்து தான் 80 கிலோவை நம்ம எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 200 நாடுகள் அந்த 80 கிலோ எடுக்கும்போது ஒரு நாடே டைட்டானியத்தை 20 கிலோ தந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது உக்ரைன் தான் யுரேனியம் ரிசர்வ் அப்படிங்கிறதுல வேர்ல்டில் 1.8% வச்சுருக்காங்க. ஸோ யூரோப் அப்படின்னு சொல்லி அந்த ரீஜனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூரோப்பில் லார்ஜஸ்ட் யுரேனியம் ஒரு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உக்ரைன்கிட்ட தான் இருக்குது. ஹை குவாலிட்டி கிரானைட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? 70%. இந்த உலகத்திலேயே 70% ஹை குவாலிட்டி கிரானைட் இஸ் எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில் தான் இருக்குது. அது இல்லாமல் கருப்பு மண், கருமண் அப்படின்னு சொல்லலாம், இதை செர்னோசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செர்னோசம்ஸ் அப்படிங்கிறது தாங்க இந்த உலகத்திலேயே அதிகமாக நல்லபடியாக தாவரங்கள் வளரக்கூடிய மண் அப்படின்னு சொல்லலாம். இந்த மண் 40% எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே உக்ரைனில் தான் இருக்குது. 2வது உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. ஜெர்மனி என்ன செய்கிறாங்க, அதாவது நாசி படை உக்ரைனுடைய பார்டருக்குலாம் வந்துட்டாங்க. அங்கே இருந்து இந்த கருப்பு மண்ணை ஜெர்மனிக்கு கடத்திட்டு போனாங்க, ஹிட்லர் கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இன்றைக்கும் அது பெரிய சர்ச்சை. கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள். ஹை நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மண் தான் இந்த செர்னோசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செர்னோசம்ஸும் இந்த உக்ரைனில் இருக்கிறதுனால தான் அங்கே நிறைய பயிர்கள் வளருகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உக்ரைனில் யுத்தம் தொடங்கிடுச்சு. யுத்தம் தொடங்கினாலேயோ என்னவோ அங்கே இருந்த விவசாய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு ரஷ்யாவும் அனுமதி கொடுக்க வேண்டும். அதை தான் நம்ம தானிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தானிய ஏற்றுமதி நடைபெறுவதற்கான கருங்கடல் அந்த பயணத்தை ரஷ்யா என்ன செய்கிறாங்க, பிளாக் பண்ணுறாங்க. நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னுடைய தானியங்கள்லாம் விளைபொருட்கள்லாம் இங்கே இருக்குப்பா, நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உக்ரைனை நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் உங்களுடைய இடங்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த முதலாளிக்கும் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம் அழிந்து விடும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா வெளிநாட்டில் ஒரு இடம் போயிருச்சு, வேற ஒருத்தன் கையில் போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தாது மணல் எடுத்துருவான், அங்கே இருக்கக்கூடிய ஆயில் எடுத்துருவான், அங்கே இருக்கக்கூடிய டைட்டானியத்தை எடுத்துருவான், எதையுமே நீ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சட்டம் போட்டிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த IMF மட்டும் உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, வேர்ல்டு பேங்க் நமக்கு உதவி செய்கிறது, IMF நமக்கு உதவி செய்கிறது அப்படின்னா நம்முடைய இயற்கை வளத்தை அவன் சுரண்டுவதற்கு நம்மகிட்ட அனுமதி வாங்கிவிட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது நெகோஷியேட் பண்ணுறாங்க. 2021 உனக்கு கடன் வேணும், நீ ரஷ்யாவை எதிர்த்து வரணும், ரஷ்யாவை எதிர்த்து வந்தால் உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு கடன் வேணும் அப்படின்னா உன்னுடைய லேண்டை நீ ஃபாரினர்ஸுக்கு விற்பனை செய்கிறதுக்கு அனுமதி. அப்படி அனுமதித்தினா உனக்கு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால் உனக்கு நான் கடன் தருகிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனை ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உக்ரைனும் இந்த ப்ரெஷருக்கு அடிவணைந்து அப்போ இருக்கக்கூடிய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய நாட்டு இடத்தை யார் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை விவசாய இடங்களை லீஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாராங்க. அது ஒரு சட்டமாக மாற்றுறாங்க. இது நடப்பது ஜூலை 1, 2021. கருப்பு மண்ணை யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற உக்ரைனில் விழுந்த கருப்பு தினமாக நாம் கருதலாம். அன்னையிலேருந்து ஃபாரினர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய லேண்டை அப்படி வாங்கி குவிப்பதிலும் சில சிக்கல்கள் இருந்துச்சு. ஒரு ஹெக்டர் உக்ரைனுடைய நிலத்தை அவங்க $2000 விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க, ஒரு ஹெக்டர் நிலம் அப்படிங்கிறத. ஆனால் அதே நேரத்தில் யூரோப்பில் நீங்கள் இதே மாதிரியான பயிர் விளையக்கூடிய ஒரு பூமி கண்டிப்பாக யூரோப்பில் வேறு எங்கேயுமே இல்லை. இதை விட கம்மியாக பயிர் விளையக்கூடிய பூமியை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா $4000 $70,000 வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ $4000 $70,000 பிற யூரோப்பில் இருக்கக்கூடிய இடங்களை வாங்க முடியும் போது இங்கே $2000 $5000 ஒரு ஹெக்டர் நிலம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க உக்ரைன். பெரிய பேசு பொருளாக மாறுது. இப்போ பாருங்கள், எல்லாமே அந்த பணக்கார முதலைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சட்டங்களை உக்ரைன் மாற்ற தொடங்குறாங்க. அப்படி மாற்ற தொடங்கும் போது தான் ரஷ்யாவுக்கு மூக்கு வேர்க்குது. ஓகே, இதுக்கு மேலேயும் உக்ரைனுடைய இயற்கை வளம் நாட்டை உள்ளே வந்துடும், இயற்கை வளங்கள் எல்லாமே சுரண்டப்படும், இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராதரா ராசா, நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே புகுந்து ஆட்டையை கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த இடம் இல்லாட்டி அந்த லேண்ட் இருக்குல்ல, விவசாய பூமின்னு சொல்லுவோம்ல, அந்த விவசாய பூமியில் 28% வெறும் 1 வருடங்களில் விற்று முடிஞ்சிடுது. யாருக்கு விற்று முடிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான 3 நிறுவனங்களுக்கு கீழே இதை வித்துடுறாங்க. ஒலிகார்க்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது போனது எல்லாமே வேன்கார்ட், பிளாக் ராக் போன்ற சில நிறுவனங்களுக்கு மட்டும். அந்த நிறுவனங்கள் நேரடியாக அவங்க பேரில் இதை வாங்காமல் பல நாடுகளுடைய ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஈவன் இதில் சவுதி அரேபியாவினுடைய ஃபண்டு கூட விளையாடுது அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
சவுதி அரேபியா, அமெரிக்காவினுடைய ஃபண்டு, பென்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இவங்க உக்ரைனுடைய லேண்டை வாங்குறாங்க. அப்படி லேண்டை வாங்கி ஒட்டுமொத்தமாக அதை அவங்களுடைய இடமாக மாற்றி அங்கே விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உக்ரைனுடைய லேண்டை ஃபண்டு கொடுத்து வாங்கிட்டாங்க. எதுவுமே அவங்களுடைய ஃபண்டும் கிடையாது. அது எல்லாமே பிற அந்த ஷேர் ஹோல்டர்ஸினுடைய ஃபண்ட் எடுத்து வாங்கி அதில் விவசாயம் செஞ்சு அந்த விவசாய பொருளை இப்போ பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். ஆஸ்திரேலியன் நேஷனல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பத்திரிகை 2022 மே மாதம் ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் ஹெக்டர், 17 லட்சம் ஹெக்டர் நிலம் அப்படிங்கிறது அமெரிக்கன் கம்பெனி வெறும் 3 நிறுவனங்களிடம் இருக்கிறது. ஒன்று கார்கில், இன்னொன்று டூபாண்ட், இன்னொன்று மான்சாண்டோ. இந்த மான்சாண்டோ, கார்கில் அப்படின்னு சொல்கிற இந்த டூபாண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம்ல, நிறைய இடங்களில் படிச்சிருக்கோம். தமிழ் பட்சம் டிபி ட்ரூப்ஸுக்கு தெரியும் கார்கில் நிறுவனம் ஏன் என்ன செய்யுது, மான்சாண்டோ என்ன செய்கிறாங்க, நம்முடைய இயற்கை விவசாயத்தை அழித்த பங்கு இந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது, அது என்ன பசுமை புரட்சி, அந்த பசுமை புரட்சிக்கு பின்னாடி இருந்த பல வித்துக்கள் எங்கேருந்து வருகிறது, நாம் நம்முடைய வித்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வீட்டில் பதுக்கி வைக்க முடியாது, கேட்டால் அது காப்பிரைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெப்சிக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் 1.7 மில்லியன் ஹெக்டர்ஸை உக்ரைனில் வாங்கி குவிச்சிருக்காங்க. சரி, இந்த 3 நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த 3 நிறுவனங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேன்கார்ட், பிளாக்ரோக், பிளாக்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரே நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்கள்கிட்ட தான் இப்போ உக்ரைனுடைய பாதிக்கும் அதிகமான நிலப்பரப்பு அவங்களுடைய பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் தான் உக்ரைனில் போர் நடந்த உடனே பிளாக்ராக்கினுடைய அதிகாரியை பார்க்க விரைகிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏன்னா அவன் பேர் அதிபராக இருக்கலாம், அந்த அதிபர் வாழக்கூடிய அந்த இடத்தின் பாதி உரிமையாளர் பிளாக்ராக் நிறுவனம் தான். அப்போ அடுத்ததாக உக்ரைனுக்கு யார் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் சக்தி யாருக்கு இருக்குது? இந்த பிளாக்ராக்கு இருக்குது, இல்லாட்டி வேன்கார்டுக்கு இருக்குது. இந்த வேன்கார்ட், பிளாக்ராக் இரண்டும் மறு வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனங்கள் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, எப்போ அமெரிக்கா அங்கே நிறைய ஃபண்டை நம்ம போட்டிருக்கோம்ப்பா, அங்கே இயற்கை வளம் இருக்குப்பா, அங்கே என்ன இருக்குப்பா, ஷெல் கேஸ் இருக்குப்பா, அங்கே யுரேனியம் இருக்குப்பா, நம்ம அதை எடுக்கணும்ப்பா, அவனை காப்பாற்றிருப்பா, ரஷ்யா உள்ள விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் நேரடியாக உக்ரைனுக்கு உதவுறதை விட அப்படி உதவிகள் கிடைக்கக்கூடிய சப்சிடியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்கட்டும், ஈவன் அங்கே கொடுக்குற குண்டுகள், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாமே ஒரு வகையில் யாருக்கு லாபமாக மாறுகிறது? இந்த மாதிரி பிளாக்ராக் போன்ற பெருநிறுவனங்களுக்கு லாபமாக மாறுகிறது. நீ மக்கள் செத்தாலும் சரி, மக்கள் வாழ்ந்தாலும் சரி, அவங்களுக்கு லாபம் தான். இங்கே விவசாயம் நடந்தாலும் அவனுக்கு லாபம் தான், பிற நாடுகள் உதவி செஞ்சு அது வழியாக காசு கிடைச்சாலும் இவனுக்கு லாபம் தான். எப்படி பார்த்தாலும் பிளாக்ராக்கினுடைய வியாபாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய NCH கேபிட்டலாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சினுடைய அக்ரோ ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஜெர்மனுடைய ADM ஜெர்மனி, KWS, பேயர், BASF, சவுதி அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி SALIC இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உக்ரைனுடைய நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் என்னுடைய 1 ஏக்கர் நிலப்பரப்பு என்னுடைய தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அது நம்முடைய தான். ஆனால் அமெரிக்காவில் பெரிய நிலப்பரப்பு, அதுவும் அக்ரிகல்ச்சர் லேண்டை யார் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது, நம்ம தெய்வ குழந்தை இல்லாட்டி நம்ம பில்கேட்ஸ் இருக்கார்ல, அவர்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா விவசாயம் தாண்டா எதிர்காலம், அடுத்ததாக ஃபாசில் ஃபியூலாம் இல்லாமல் விவசாயம் தான் நான் நம்பி இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாய நிலங்களை வாங்குவதில் பல வியாபாரிகளுக்கு இடையே பல பிரச்சனைகளும் புது புது போட்டிகளும் வந்துட்டு இருக்கு. அந்த போட்டிகளில் ஒரு நாடு தான் உக்ரைன். அந்த அளவுக்கு அங்கே இயற்கை வளங்களும் இருக்கின்றன, அந்த அளவுக்கு மண் வளமும் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, உக்ரைனுக்கு எதிரி ரஷ்யாவா, இல்லை உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரைக்கிற மாதிரி அரிச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி நிறுவனங்களா? இதை நீங்களே உங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு கருத்தாக இங்கே வந்து சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்களும் வெரிஃபை பண்ணுங்கள், கிராஸ் செக் பண்ணுங்கள், நிறைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள், உண்மைகளை வெளி உலகத்துக்கும் கொண்டு வாருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.